வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்முடைய அன்புக்கு அளவில்லை, உம்முடைய கிருபைக்கு முடிவில்லை. உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. உம்முடைய இரக்கங்களிலே நீர் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுடைய உள்ளம் நன்றினால் நிரம்பி வழிகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை உம்முடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்களை உம்முடைய வல்லமையான அபிஷேகத்திலே நிரம்பி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். ஜனங்கள் வெறுமனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை நீர் அவர்களை தரும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கவும் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் உங்களை பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவார் என்று நீர் சொல்லியிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். உம்முடைய ஞானம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அறிவாற்றல் ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இந்த இடத்திலே நிரம்பி வழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாம் சபையிலே ஒன்றாக கூடி அவரை ஆராதிக்க இந்த நாளிலே வந்திருக்கிறோம். நம் யெகோவா தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். சபைக்கு வந்தால் அது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், சபையிலே நாம் சகோதர சகோதரிகளாய் ஒன்றாய் கூடி அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய கிருபையினாலே அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிற யாவற்றையும் நமக்கு தந்தருளுகிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காய் தம் ஜீவனையே கொடுத்த தேவனுக்கு நாம் நம்முடைய துதி பலிகளை செலுத்துவது மிகவும் அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனெனில் நாம் துதிக்க துதிக்க நம்முடைய பலவீனங்கள் மாறி போகும், நம்முடைய சுகவீனங்கள் மாறி சுகமாக ஆகும். ஜீவன் இல்லாத நம் வாழ்க்கை ஜீவனுள்ளதான கனி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். நாம் முழு மனதோடு இந்த துதி கன மகிமையை நம் தேவனுக்கு செலுத்தும் பொழுது அவர் நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் நிறைத்து சந்தோஷத்தோடு நம்மை தம்முடைய ஆலயத்திலிருந்து அனுப்புவார். ஆகவே இன்றைய நாளிலே நாம் ஒன்றாக கூடி நம் தேவனை சந்தோஷத்தோடு கூட ஆராதிப்போம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சுகஜீவன் பலன் நீ தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையே உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதி கனமகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. துதி கனமகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற
வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நம் தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அவர் கடல் மீது நடந்தார், காற்றையும் கடும் புயலையும் அதட்டினார். சாத்தானை அவர் ஒடுக்கினார். செங்கடலை இரண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டான் தரையிலே நடக்க வைத்தார். அவர் நாமத்தை சொன்னாலே போதும், பேய்கள் எல்லாம் ஓடி போகும். இயேசு என்று அவருடைய பெயரை நாம் சொன்னால் போதும், கை நீட்டினால் போதும், நோய்கள் எல்லாம் மறைந்து போகும். ஆமென். நமக்காக தம் ஜீவனையே கொடுத்த தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன் மறுபடியும் வந்து நம்மை அழைத்து செல்வார். ஆகவே நாம் அவரை இந்த காலை வேளையிலே உற்சாகத்தோடு கூட துதித்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம்
போதும். பேய்கள் ஓடுதையா உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா உம் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு அநேகமாயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் அவருக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது. நாம் கடந்து வந்த பாதைகள் மிகவும் மோசமானவைகள். அப்படிப்பட்ட வேளையிலே அவர் நம்மை அவருடைய தோள்களின் மேலே தூக்கி சுமந்து வந்தார். ஆகவே அந்த அன்பை மறவாமல் நாம் அவரை துதிக்க வேண்டும். என்றைக்கும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரோ அந்நாள் முதல் அவர் நம்மை கைவிடவே இல்லை. அவர் நம்மை மிகவும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய போக்கிலும் நம்முடைய வரத்திலும் எந்த வேளையிலும் இயேசு மாத்திரமே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வந்தபோதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. அவர் மிகவும் நல்லவர். ஆமென். அவர் மிகவும் வல்லவர். அவர் பெரியவர். அவர் பரிசுத்தர். அவரை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு
பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என்
பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். நம் மத்தியிலே வாசம் செய்கிற நம்முடைய தேவன், நமக்குள்ளாய் வாசம் செய்கிற நம்முடைய தேவன், இந்த நேரத்திலே நாம் அவரை போற்றி பாடுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில்
எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். இது மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேவன் நம்முடைய மத்தியிலே வாசம் செய்ய முடியாது. நம்முடைய குடும்பங்களின் மத்தியிலே அவர் வாசம் செய்ய முடியாது. நம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்ய முடியாது. இப்பொழுது இந்த வேளையிலே அவரை நாம் அழைப்போம். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, நீர் எங்கள் கரங்களை பிடித்திருக்கிறீர். நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மாலே எல்லாம் கூடும். உம்மால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாயிருக்கிறது. அந்த நாமத்திற்கு முன்பாய் இந்த நோய்கள், பேய்கள் எல்லாம் முடங்கும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரச்சனைகள் முடங்கும், எங்களுடைய கவலைகள் முடங்கும், எங்களுடைய கண்ணீர்கள் முடங்கும் ஆண்டவரே. எங்களுடைய வியாதிகள் முடங்கும் ஆண்டவரே. எங்களுடைய வலிகள் முடங்கும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இயேசு என்ற அந்த நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது பேய்களோடும் நோய்கள் பறந்தோடும். அப்பா, அந்த நாமத்திற்காய் நன்றி. அந்த நாமத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடுமையான சூழ்நிலைகளின் பாதைகளிலே நாங்கள் நடந்து வந்தால் தேவரீர் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் நீர் புதிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தாமே இந்த துதி ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல வார்த்தையின் வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிற வார்த்தைகளாய் இருக்கட்டும் ஆண்டவர். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் காணிக்கை மற்றும் தசம்பாங்கினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். காணிக்கை தசம்பாங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வோம்.
அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கொடுக்கிற எனக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாய் அளந்து மனுஷரின் மடியிலே போடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். ஆமென். கொடுக்கிறதான வேளையிலே ஒரு சங்கீதங்களை நாம் பார்ப்போம். 37ஆம் சங்கீதத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். 37ஆம் சங்கீதம். இதில் 12 தான் வாசிக்க போகிறேன். 1 11 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுகிறதை கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த 12 என்ன முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த 12 26 தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 12 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புல்லை போல வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பிரிமானங்கள், இந்த 1 11 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் செய்ய அப்படின்றார், இதை செய்யாத, இதை செய். ஏன்னா இந்த உலகம் பொல்லாத உலகமாக இருக்குது. இந்த உலகம் பாவ உலகமாக இருக்குது. இந்த பாவ உலகத்தில் எதுவுமே சுலபமாக நமக்கு சேர்ந்தது கிடையாது. இந்த பாவ உலகத்தில் நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கர் செழிக்கிறதை பார்க்கிறோம். நீதிமான்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் பிரச்சனைகளும் வாடி துவழுகிறதை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கன் நீதிமானை அவன் ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில். ஏன்னா இது பாவ உலகமாக இருக்குது பாருங்க. ஆகவே இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய எரிச்சல் உண்டாகுது, ஒரு பெரிய கோபம் வருது. கடவுள் என்ன தான் பண்ணுகிறாரு, சும்மா பண்ணுகிறாரா? ஏன் துன்மார்க்கன் செழிக்கிறான்? நம்ம நேர்மையாக தானே நடக்கிறோம், நம்ம உத்தமமாக தானே நடக்கிறோம், நம்ம ஒழுங்காக தானே நடக்கிறோம், நீதியாக தானே நடக்கிறோம், நமக்கே உள்ள பாடுகள். துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறான். இது எல்லா கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன், நீதியை செய்கிறேன், கடவுளை பிரியமாக விடுறேன். ஆனால் நான் நல்லா இல்லை, அவன் துன்மார்க்கன் நன்றாக இருக்கிறான். அப்போ பாருங்க, இந்த பாவ உலகத்தில் எதுவுமே சுலபம் கிடைக்கிறது கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது துன்மார்க்கன் நீதிமான ஒடுக்கும் பொழுது என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு 5 காரியங்களை இந்த 1 11 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் அவர் சொல்றாரு, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி, 3ஆம் வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய். பாருங்க, 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நல்லா கவனிங்க, 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எண்ணி நம்ம அழுதுன்னு இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம்.
இதே நினச்சி அழுதுன்னு இருக்க போகிறோமா? ஐயோ வியாதி வந்துடுச்சிங்க, ஐயோ இந்த மாதிரி அலுவலகத்தில் பிரச்சனை வந்துடுச்சிங்க, அவன் துன்மார்க்கன், நான் வந்து நீதிமான், என்னை ஒடுக்குறான். பாருங்க, பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதையே நினச்சி அழுவ முடியாது. நம்ம சோர்ந்து போகணும்னு தான் பிசாசு நினைக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்ம விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இந்த ஆயுதங்கள்லாம் வாய்க்காத போகும், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படிலாம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்துக்கும் நிறைவேறத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டெப் இருக்கு, அது என்ன? டெஸ்ட். பாருங்க, 10th-க்கும் +1-க்கும் வந்து நடுவில் ஒன்று இருக்கு. என்னென்ன? எக்ஸாம் இருக்கு, டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் இல்லாமல் யாரும் ப்ரொமோஷன் கொடுக்கறதே கிடையாது. டெஸ்ட் கண்டிப்பாக வரும். டெஸ்ட் எப்படி வருதுன்னா, பிசாசு மூலமாக வரலாம், அல்லது பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா மனுஷங்க, இந்த துன்மார்க்கர்கள், அவனுடைய கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னு சொல்லி எபேசியர்ல பவுல் சொல்றாரு. அவர்கள் மூலமாக நமக்கு நம்ம சோர்ந்து போக வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? 3ஆம் வசனம் சொல்லுது, 37:3, கர்த்தரை நம்பு, நன்மையை மட்டும் செய். அவன் மேலெல்லாம் எரிச்சல் அடையாத. ஏன்னா எரிச்சல் வந்துன்னா விசுவாசம் வேலை செய்யாது. கோபம் வந்ததுன்னா இருதயம் கரடு முரடாயிடும், விசுவாசம் வேலை செய்யாது. அதனால கடவுள் சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுது, என்னை மட்டும் நம்புப்பா. அவனெல்லாம் நம்பாத, கண்ணில் பார்க்கறது நம்பாத, காதில் கேட்கறத நம்பாத, என்னை மட்டும் நம்பு, நன்மையை மட்டும் செய். அப்புறம் 2வது காரியத்தை கற்றுக் விடுவார். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் பாருங்க. பலர் நமக்கு விரோதமாக எழும்பி வரும்போது நமக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அவனை அடிச்சு போட்டலாம் மாதிரி இருக்குது, கொண்டுலாம் மாதிரி இருக்குது. நம்ம கையில் மட்டும் ஒரு துப்பாக்கி ஊட்ட சுட்டு போட்டலாம் மாதிரி கோபம் வரதான் செய்யுது நமக்கு. ஆனால் கர்த்தர் வேற மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு. தம்பி, அவன் வந்து உன்னை விசுவாசத்தை லூஸ் பண்ணுறதுக்காக, விசுவாசத்தை கைவிடுறதுக்காக, இந்த பிடியை தளர்த்துறதுக்காக அவன் வந்து பண்ணுறான். உன்னை சோர்ந்து போக வைக்கிறான். இப்போ நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், என்ன நம்பு, நன்மை செய். 2வது, என்கிட்ட மனம் மகிழ்ச்சியாக இருப்பா. நல்ல பாட்டு இருந்தால் பாடு, நல்ல சில பிரசங்கம் தான் கேளு, இந்த மாதிரி நேரங்களில் பைபிள் நல்லா வாசி. ஏன் அப்படி பண்ணும்? ஏன்னா கர்த்தரிடத்துல மனம் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்துல விருப்பங்களை தருவார். இங்க வந்து சொல்றாரு, கர்த்தர் இருதயத்தின் வேண்டுதல்களை வந்து உனக்கு அருள் செய்வார்னு சொல்லிட்டு கடவுள் விருப்பங்களையே அவர் தருவார் என்று சொல்லுவார். 1, கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். 2, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. கர்த்தரிடத்துல உன்னுடைய வழியை ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு 1000 வழி தரலாம், ஆனா வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அவைகள் முடிவு மரணம்னு சொல்லிடுது. அந்த வழி தேர்ந்தெடுக்க ஏன்ட்டா ஒப்புவிடு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் குழியில் போடப்படலாம், இஸ்மாயில் இடத்துல விற்று போடலாம், அங்கே போத்திபார் வீட்டில் போகலாம், செய்யா தப்புக்காக சிறைச்சாலைக்கு போகலாம், என்ன ஒன்றும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் மேலே, கர்த்தருக்கு உன்னுடைய வழியை ஒப்புவி. இது வரைக்கும் துன்மார்க்கன் என் மேலே பலம் கொள்வான்லாம் யோசிக்காது, அவன் மேலே எரிச்சல் அடையாது. சகோதரர் மேலே அவன் எரிச்சல் அடையவே இல்லை பாருங்க. போத்திபார் மனைவி மேலேயும் அவன் எரிச்சல் அடையலை. அவன் கடவுளும் நம்பினான், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு அவர் கொடுத்த தரிசனங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல என்ன பண்ணு, நம்பிக்கையாய் இரு. 3வது காரியம். அப்புறம் 4வது காரியம் என்னன்னா 7ஆம் வசனத்துல, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. பாருங்க, நம்மளுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்றதுக்கு தான் பிசாசு முயற்சி செய்வான். இவ்வளோ நேரம் வந்து, ஆண்டவரே நீர்தான், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவன், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு வெளிச்சம், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஒரு பிரச்சனை வந்த உடனே ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அவன் தாங்க என் வாழ்க்கையில், எவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யாருன்னு சொல்லி, யார் வந்து உங்களை என்ன பண்ண முடியும்? பார்த்துங்க, ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறான் அவன். நம்ம இவ்வளோ நேரம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து வார்த்தையை பார்த்து விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஃபோக்கஸை சும்மா லேஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி விடுறான். கோவம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் நான். ஏன் இவன் இப்படி பண்ணாக்கா எனக்கு வேற வழி இருக்குது, இவனுக்கு நான் வேலை அப்படிலாம் வானான்றாரு. அவர் சொல்கிற, என்கிட்ட விட்டுரு,
வழியை என்கிட்ட ஒப்பு, என் மேல் நம்பிக்கையாரு, என்ன நோக்கி அமர்ந்துருன்றாரு. 1000 பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்ன சொல்கிறார் அதாங்க நிறைவேறும் அப்படின்றத நாம நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கொந்தளிக்காம இருக்கணும் முதல்ல, அது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் நம்மளை சூழும் பொழுது கொந்தளிப்பு உள்ள அதிகமாயிடுது. உள்ளத்துல, உணர்ச்சிகள்ல, மனதுல பெரிய கொந்தளிப்பு. நான் இவ்வளோ சர்ச்சுக்கு போறேன், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறேன், பிரசங்கம் கேட்கறேன், வசனத்தை மனப்பாடம் பண்றேன், சண்டே ஸ்கூலுக்கு போறேன், சண்டே கிளாஸ் அக்கா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிலாம் செய்யறேன், பாஸ்டர் சொல்றலாம் கீழ்படுகிறேன். எனக்கு ஏன் இப்படி நடக்குது? கொந்தளிப்பு உள்ள பயங்கரமா சொல்ற கொந்தளிப்புலாம் விட்டுரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு அப்படின்றாரு. எரிச்சல் ஆகாது அப்படின்றாரு. தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல என்ன பண்ணாத, எரிச்சல் ஆகாத, கோபப்படாத. கோபத்தை என்ன பண்ணணும்? விட்டு விட வேண்டும். 8ஆம் வசனம் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்துன கோபத்தை விட்டுரு அப்படிங்கிற. பல நேரங்களில் நமக்கு ஆண்டவர் மேலே கோபம் வருது. என்ன தான் பண்றாரோ ஒரு தெரிலங்க, இவ்வளோ அநியாயம் நடக்குது, எனக்கு இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, அவர் என்ன தான் பண்ணுகிறார், இதெல்லாம் சொல்லி இருக்கிறார், அதெல்லாம் நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு நாம யோசிக்கிறோம். பாருங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என்ன நடந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போன்றது எனக்கு தெரியும். எனக்கு விரோதமா என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. நாளைக்கு என்ன ஆக போகுது, யாரெல்லாம் எனக்கு விரோதமா எழுப்புவாங்க, பிசாசு என்னென்னலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது தான். ஆனா இன்னொன்னு தெரியும், அவன் என்ன பண்ணாலும், எத்தனை பேர் எழும்பினாலும் அது என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. அப்ப இந்த 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அக்கிரமக்காரனுக்கு எதிராக நீதிமான் செழிக்கிற 7 வழிகளை தான் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுது. 37ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க, 12ஆம் வசனத்தை. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான், ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். பாருங்க, 1000 பிரச்சனைகள் வரலாம். அந்த 1000 பிரச்சனைகளுக்கு நடுவே ஒருத்தன் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை நம்பி அதை வாயில வச்சு பேசும்பொழுது நாம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்க வேண்டும், வாயை திறந்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். 12ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறான். துன்மார்க்கனுடைய வழின்னா அதனுடைய ரிசல்ட் என்ன? கர்த்தர் எப்படி நீதிமானுக்கு துணையா இருக்கிறார், தாங்குகிறார் நீதிமான அப்படின்றத அது பார்க்கும்பொழுது 12-13 வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனை பத்தி சிரிறாரே, அவன் என் புள்ள, அவனை தொடர்றான், என் கண்ணின் மணியை தொடறான், அவனை சுற்றிலும் நான் அக்கினி மதில் மாதிரி இருக்கிறேன், அவனை என்னோட உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கேன், நான் அவனுக்கு கேடகமும் மகா பெரிய பலமுமா இருக்கிறேன், நீ அவனை ஒண்ணும் பண்ணிடலான்ட்டு தீவினைகள் அவனுக்கு எதிராக நீ கட்ட விழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இகழுகிறார், நகைக்கிறார். இந்த மாதிரி நேரங்கள்ல நாமும் என்ன பண்ணணும்னா நம்மளும் நகைக்கணும், சிரிக்கணும். நாங்க சிரிக்கலாமா கிறிஸ்தவங்க? ஆமா, தாராளமா சிரிக்கலாம். ஏன்னா அவர் என்னுடைய வாயை நகைப்பினால் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லு. சிரிக்கலாம் நம்ம நல்லா. பல பிரச்சனைகள் வரும்பொழுது அப்படிதான் பண்ணணும். 2ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மளும் அந்த மாதிரி வரும்போது சிந்திக்கணும் கொஞ்சம் நல்லா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவரை நோக்கி அமர்ந்து இருக்கிறேன், நன்மை செய்யறேன், நான் எரிச்சலாக மாட்டேன், கோபத்தை கைவிடுறேன், அவரை நம்புறேன், நான் என் வழியை அவருக்கு ஒப்பு வச்சிருக்கிறேன், நான் ஒன்றும் அசைக்கப்படவே முடியாது, கர்த்தர் எனக்கு முன்னாடி நின்று நோக்கி கொண்டு இருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன்னு நம்ம தைரியமா சொல்லணும் பாருங்க. இந்த 1000 பிரச்சனைகள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை நம்பி அதை வாயில வச்சு பேசும்பொழுது மாபெரும் வெற்றியை நாம் நிச்சயமாக எடுக்க முடியும். அப்ப பாருங்க, நம்ம பல நேரங்கள்ல அவரோடு சேர்ந்து நகைக்க மறுக்கிறோம், உம்முனாயிடுறோம், மூஞ்செல்லாம் தொங்கி போயிடுது, ரொம்ப கவலையில் ஆழ்ந்துடுறோம். நம்மளை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாருன்ற மாதிரி நல்லா சிரிக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுற. சிலர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறதுக்கு பதிலாக பிரச்சனையை தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. பிரச்சனை தலைக்கு கொண்டு போகவே கூடாது.
எதிர்பார்ப்பு என்ன பண்ணணும்? நமக்கு எதிராய் வந்திருக்கிற பிரச்சனைகளை கண்டு நகைக்க வேண்டும், இகழுகிறவர்களாக நாம இருக்க வேண்டும். பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் பெரியவர், அவர் நம்பிக்கை இயேசுவின் நாமத்துல நீங்கட்டும், விசுவாசம் ஊற்றெடுக்கட்டும். கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன், என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், அவரை நம்புவேன். நான் பிரச்சனைகளும் வரும்பொழுதே கடவுளுக்கு நன்றி சொன்ன, ஆண்டவரே நீர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறேன், யாரும் என்னை நெருங்கவே முடியாது ஆண்டவரே, அவ்வளோ ஒரு சிறந்த பாதுகாப்பை நீர் எனக்கு தருகிறேன். 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, சிறுமை எளிமையானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். பாருங்க, இந்த 14ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் என்ன பண்றாங்கன்னா நீதிமான்களுக்கு விரோதமாக வெப்பன்ஸை ரெடி பண்றாங்களா, ஆயுதங்கள் எல்லாம் ரெடி பண்றாங்க, பட்டயத்தை உருவுறாங்க, வில்லை நாணேற்றுகிறார்கள். இது எதை குறிக்கிறதுனா, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்களை இது குறிக்கிறது. ஆனா நடக்கிறது என்ன? ஆனாலும் அவர்களுடைய பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போகும். பாருங்க, துன்மார்க்கமான செயலை செய்யும் பொழுதே அது என்ன இருக்குதுன்னா, அந்த அழிவு அதுக்குள்ளவே இருக்குது. ஒரு செயலை செய்யும் பொழுதும், ஒரு பேச்சை பேசும் பொழுதும் பாவம் அதனுடைய அழிவை அதுக்குள்ளவே தாங்கி நிற்கிறது. துன்மார்க்கமான ஒரு செயலை செஞ்சுட்டு நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா அழிவுக்கு ஏதுவான செயலை செய்றீங்க, அந்த அழிவு உங்களை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னொன்னு இருக்குது, the power to fulfill the word of God is in itself. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளவே இருக்கிறது. வேதம் சொல்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரே வரியில சொன்னா அவன் செய்யறது வாய்க்காது, அவ்வளவுதான். விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, அவன் செய்யறது வாய்க்காது. நீதிமானுக்கு எதிராக பிசாசான மனிதர்களை ஏவி விழுகிறான், ஆனா கர்த்தர் அவைகளெல்லாம் முறியடிக்கிறவராய் இருக்கிறார். சொல்ற நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது அப்படிங்கிறாரு, அவனோட நான் இருக்கிறேன். ஏன்னா துன்மார்க்க இருக்கிற செல்வ திரட்சி பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் இருக்கும், அவன் நம்புற அந்த மணி பவர்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நீதிமானுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு, என்னன்னா கடவுள் அவனை என்ன பண்ணுகிறார்? தாங்குகிறார், தேவைகளை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நம்ம சாதாரணமான ஆட்கள் கிடையாது, கடவுளுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு சறுக்கல் வரும்பொழுது நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு கலங்கி போய் நம்ம மன வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை நம்ப வேண்டும், கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும், தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும், வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும், கர்த்தரையே நம்ம நம்ப வேண்டும். அப்பொழுது அவர் காரியங்கள்லாம் வாய்க்க செய்வார். தீவு நீர் செய்கிற மேலே எரிச்சல் அடையக்கூடாது, கோபத்தை விட்டுறணும். ஏன்னா அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும், ஃபோக்கஸை ஷீட் பண்ணக்கூடாது. அப்படி செய்யும்பொழுது ஆண்டவரோட சேர்ந்து பிரச்சனைகள் வரும்போது நாமளும் சிரிக்க முடியும், நகைக்க முடியும். ஆண்டவர் அவர்களை இகழ்வார், நகைப்பார், நம்மளும் தாங்குவார். அவர் துன்மார்க்க இருக்கிற அந்த பேலன் பவர், மணி பவர், அந்த பதவி பவர்லாம் கொஞ்ச நாள் போயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் எடுத்துட்டு அவன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்மளை கர்த்தர் தாங்குகிறார், நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கார். ஆமென். கர்த்தரை நம்புங்க. அப்படி நம்பும் பொழுது பெரிய காரியங்களை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகவே எனக்கு குறைவு தாழ்ச்சி என்பது இல்லை. ஒடுக்கப்படுகிற எனக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். எனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவர்கள்
7 வழியாக ஓடி போவார்கள். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காதே போகும். அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவருடைய ஜனமாகிய நான் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவேன். என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை தருவார். என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமேன். நாம் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் முதல் ஆராதனை காலை ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மாத வாக்குத்தத்த ஆராதனை வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.